திருவண்ணாமலை அப்படின்னாலே நம்ம அத்தனை பேருக்கும் பகவான் ரமணர் நினைவுக்கு வருவார். அவர் வராமல் இருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா 54 வருஷங்கள் திருவண்ணாமலையிலே இருந்தவர். திருவண்ணாமலை எல்லையை விட்டு தாண்டி போகலை. நம்மளால் அப்படி இருக்க முடியாது. நம்மளால் ஒரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க முடியாது. அங்கே போகணும், இங்கே போகணும், ஊர் சுற்றுறோம். 54 வருஷம் திருவண்ணாமலையை விட்டு நகராமல் இருந்திருக்காருன்னா அந்த மலை எந்த அளவுக்கு அவரை ஈர்த்திருக்கும், எந்த அளவுக்கு சக்தி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரமணரோட ஒரு டிவோட்டி ஒரு தடவை அவரை கைலாயத்துக்கு போகலாம் நம்ம அப்படின்னு ரமண பகவானை கூப்பிடுறார். கைலாயம் எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஏன்னா சிவபெருமான் இருக்கக்கூடிய வீடு கைலாயம். அந்த கைலாயத்துக்கு கூப்பிடுற போது ரமண மகரிஷி அவர்கிட்ட சொல்கிறார், சிவபெருமானுடைய வீடு கைலாயம், ஆனால் அந்த சிவபெருமானை இங்கே தான் இருக்கார். சிவபெருமானை இங்கே இருக்கிற போது அவர் இருக்கிற வீட்டை மட்டும் எதுக்காக போய் தரிசனம் பண்ணணும், அவரே இங்கே தானே இருக்கார் அப்படின்னு கைலாயத்திற்கு நிகரான தலம் அப்படின்னு ரமண பகவான் அனுபவித்து சொல்லியிருக்கார். இந்த திருவண்ணாமலை மலையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூலை முடுக்கும் நம்ம ஒரு மலைக்கு போனோம் அப்படின்னா திக்கு தெரியாது. நமக்கு கிழக்கு போகணுமா மேற்கு போகணுமா இப்படி இறங்கணும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மலையை அந்த அளவுக்கு அவருடைய ஞானத்தினால் சிவபெருமானோட அருளால் அந்த மலையை அந்த அளவுக்கு புரிந்து கொண்டு பல காலம் மலைக்கு மேலேயே இருந்திருக்கார். கந்தாசிரமம் அப்படிங்கிற இடத்துல ஒரு குகையில், பாலாக்கொத்து குகை அப்படின்னு ஒரு குகை இருக்குது. இதுபோல் பல இடங்கள் இருக்குது. மலைக்கு மேலேயே வசித்தார் இந்த ரமண பகவான். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த பெரிய சுயம்பு திருமேனி மலை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மலையை வலம் வந்து வருதல் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. இந்த திருவண்ணாமலைக்கு இப்படி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்மெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு புண்ணியமான ஒரு இடத்துல நம்ம பிறந்திருக்கோமா, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கே, இவற்றையெல்லாம் நம்மளால் தரிசனம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பௌர்ணமி கிரிவலம் அப்படின்னா 10 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் ஒரு சாதாரணமான நாளில் சொல்கிறாங்க.